இந்த ஊரின் வரலாற்றை வெளிப்படுத்தும் கல்வெட்டு ஒன்று கவனிப்பாரின்றி ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தது. இந்த கல்வெட்டு புதையலை பற்றி சொல்கிறது என்றும் இதில் இருக்கும் வார்த்தைகள் ரகசிய எழுத்துக்களை கொண்டது என்றும் பல நம்பிக்கைகள் ஊரில் இருப்பவர்களுக்கு இருந்தது. பிறகு கல்வெட்டுக்கு வெள்ளை நிற மாவு பூசி படிப்பதற்கு ஏற்ற நிலையை ஏற்படுத்தினோம். இரண்டாம் வீரவல்லாளன் தொடங்கி தன்னுடைய கல்வெட்டுக்களில் ஏன்னா அவங்க சோழர்களையும் சேர்த்து வென்றுறாங்க. அதனால் சோழர்களை வென்ற காரணத்தினால் கம்பல்சரியாக இந்த மூன்றாம் வீரவல்லாளனுடைய கல்வெட்டிலிருந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுடைய வழக்கமான கண்டபேருண்டம்ன்றது ஒய்சாளர்களுடைய அரச சின்னம். கூடவே புலி சின்னமும் இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒரு 5-6 இடங்களில் இது மாதிரி புலி சின்னமும் கண்டபேருண்டமும் போட்ட கல்வெட்டுகள் நிறைய கிடைக்குது. அதோடு நீங்கள் சொன்ன மற்ற சின்னங்களை அஷ்டமங்கலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மங்கள சின்னங்கள்,